பி பாசிட்டிவ். எப்பயுமே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இந்த தரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அந்த வேலைக்கு ஒருத்தர் அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணிவிட்டு அங்கே இன்டர்வியூக்கு போகிறப்ப அவர்கிட்ட வந்து நீங்கள் உங்களோட மெயில் ஐடி கொடுங்க அப்படின்றாங்க. அவர் சொல்கிறாரு, மெயில் ஐடி தான் எனக்கு என்னென்னே தெரியாது, என்கிட்ட மெயில் ஐடி இல்லை அப்படிங்கிறாரு. இவங்க உடனே சொல்கிறாங்க, ஐயா இது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி, இங்கே வந்து மெயில் ஐடி இருந்தால் மட்டும் தான் வேலைக்கு எடுப்போம், நீங்கள் போயிட்டு மெயில் ஐடி ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்றாரு. வெளியில் போகிறாரு. இவருக்கு ஒரே குழப்பம். கையில் ஒரு 10 ரூபா வச்சிருக்காரு. அந்த 10 ரூபாய் வச்சு கொஞ்சம் வெங்காயம் வாங்குறாரு. வாங்கி பக்கத்தில் இருக்க தெருக்கல்ல பூரா அவர் அந்த வெங்காயத்தை கூவி விற்கிறாரு. அந்த 10 ரூபா வந்து அவருக்கு ஒரு 20 ரூபா லாபத்தை வந்து தருது. இப்படியே அந்த 20 ரூபாயை கையில் வச்சு ரீசைக்கிள் பண்ணி கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுறாரு அப்படின்னா ஒரு பெரிய வெங்காய வியாபாரி ஆயிடுறாரு. அப்போ அவருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படுது. சரின்னு சொல்லி பேங்க்குக்கு போயிட்டு, ஐயா இந்த மாதிரி நான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அங்கே இருக்க பேங்க் ஊழியர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் உங்கள் மெயில் ஐடி கொடுங்க, மெயில் ஐடி இருந்தால் மட்டும் தான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. இவர் மறுபடியும் என்கிட்ட மெயில் ஐடியில் அதுவுமே கிடையாது, எனக்கு மெயில் ஐடினா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த பேங்க் ஸ்டாஃப் சொல்றாரு, பரவாயில்லையே இந்த காலத்தில் மெயில் ஐடியும் இல்லை, மெயில் ஐடினா என்னன்னு தெரியல, ஆனால் நீங்கள் இதை வச்சுக்கிட்டே வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிருக்கீங்க. இதுவே உங்களுக்கு இந்த டெக்னாலஜி பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேற இடத்துல இருந்திருப்பீங்க, ரொம்ப பெரிய ஆள் ஆயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவர் ரிப்ளை பண்றாரு, நல்ல வேளை எனக்கு மெயில் ஐடி தெரியல அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிருக்கேன். மெயில் ஐடி மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் தரைதான் தொடச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே மாதிரி நம்மளோட டேலண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ தட் அதை டெவலப் பண்ணி நம்ம ஒரு உச்சத்துக்கு போகிறது அப்படின்றது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ தட் பி பாசிட்டிவ்.